காரைக்கால் அருகே திருமணமான 3 மாதத்தில் புதுமண பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் மருமகன் கொடுத்த பாலியல் ரீதியாக கொடுத்த சித்திரவதைதான் காரணம் என பெண்ணின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் வரிச்சிக்குடி அருகே கிரீன் கார்டன் நகரில் வசித்து வருபவர்கள் கலிய பெருமாள் குமாரி தம்பதி. இவர்களுக்கு ஹேமா என்ற மகளும் ஆகாஷ் மற்றும் அகிலாஷ் என்ற 2 மகன்களும் உண்டு. இவர்களில் ஹேமா என்பவர் MBA முடித்த நிலையில் அவருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாபேட்டையை சேர்ந்த செல்வ முத்துக்குமரன் என்பவருக்கும் கடந்த மே மாதம் திருமணம் நடந்து முடிந்தது. பெங்களூருவில் IT நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த முத்துக்குமரன் அங்கேயே தனி குடித்தனம் அமர்த்தி கொண்டார். இதனையடுத்து சில நாட்கள் கழித்து மனைவியை அடித்து கொடுமைப்படுத்தியதாகவும் நடத்தையில் சந்தேகம் அடைந்ததாகவும் கூறப்படுகிறது. நாள்தோறும் வேலைக்கு கிளம்பும் போது ஹேமாவை வீட்டுக்குள் அடைத்து வைத்து விடுவதும் மாலை விடுதலை செய்வதும் குறிப்பாக யாரிடமும் பேசிவிடக் கூடாது என்பதற்காக செல்போனை பறிமுதல் செய்தும் பல நெருக்கடிகளை கொடுத்திருக்கிறார். இதனை மாமியார் வசந்தாவிடம் ஹேமா கூறவே அவர் மூலம் குமாரிக்கு தெரிய வந்தது. பின்னர் மகளை சொந்த வீட்டிற்கே அழைத்து வந்த குமாரி இதற்கு மேல் திருமண வாழ்க்கை போதும், விவாகரத்து பெற்றுக் கொள்ளலாம் என கூறி அதற்கான ஏற்பாடுகளை தொடங்கினர். ஆனால் கடந்த மாதம் 7ஆம் தேதியன்று தாய் சகோதரியுடன் காரைக்காலுக்கு வந்த முத்துக்குமரன் மனைவியை மீண்டும் அழைத்துச் செல்ல இருப்பதாக கூறினார். இதற்கு ஹேமா மறுப்பு தெரிவித்த நிலையில் முத்துக்குமரன் மன்னிப்பு கேட்டு திரும்பச் சென்றார். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு ஹேமா அவரது தாயார் குமாரியிடம் சென்று கணவரிடம் பேசுவதற்கு கேட்டுள்ளார். இதற்கு குமாரி எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து சோகத்துடன் அறைக்குள் சென்றவர் உள்பக்கமாக தாளிட்டுக் கொண்டார். பின்னர் சிறிது நேரம் கழித்து சந்தேகமடைந்த குமாரி கதவை உடைத்து பார்த்தபோது அங்கு ஹேமா தூக்கில் தொங்கியபடி பிணமாக கிடந்தார். இது குறித்து அறிந்த காரைக்கால் போலீசார் ஹேமா உடலை பிரேத பரிசோதனை செய்து பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் குமாரி அளித்த புகார் மனுவில் மருமகன் செல்வ முத்துக்குமரன் பாலியல் ரீதியாக அளித்த மன அழுத்தத்தாலும் வரதட்சணை கொடுமையும் தான் தனது மகளின் உயிரிழப்புக்கு காரணம் என்றும் மனு அளித்துள்ளார்.